சரி ஓகேங்க, கீழே என்னென்ன பார்த்தேன், எப்படி இருந்தது அந்த ஃபீல்லாம் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு இந்த இடத்த தாண்டிடுவோம். இந்த இடம் கொஞ்சம் மோசமாக இருக்குது. நாங்கள் அரப்பளீஸ்வரர் கோயில், இந்த கோயில் வரலாம். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து ஒரு சின்ன ஃபால்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அங்கேயும் நீங்கள் போகலாம். ஸோ இந்த ஃபால்ஸ் தாங்க, இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் வரும். இது நம்ம அந்த வீடியோவில் போட்டிருப்போம், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐகார்டில் அந்த வீடியோட லிங்க் வரும். இதுக்குள்ளே போனீங்கன்னா இதில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. சின்ன ஃபால்ஸ் தான், குளிக்கிறனால குளிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ தண்ணி அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். கீழே வந்து கொஞ்சம் இறங்குறப்போ ஒன்றும் பெருசாக கஷ்டம் இல்லைங்க. கால் மட்டும் நடுங்கும் இறங்குறப்போ. கொஞ்சம் பொறுமையாக இறங்கினாலே நடுங்கும், வேகமாக இறங்கினா ரொம்ப நடுங்கும், அவ்வளோதான் வித்தியாசம். மொத்தம் 1200 படிங்க கீழே. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் பார்த்திங்கன்னா படி கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. நடுவுலலாம் பார்த்திங்கன்னா படி ரொம்ப உயரமாக இருக்கும். இறங்குறப்பையும் கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா ஃபுல் வெயிட்டையும் வந்து கால் பேலன்ஸ் பண்ணுறப்போ நம்ம கால் ரொம்ப நடுங்கும். ஸோ இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரியே மேலே ஏறுறப்போ ரொம்ப தூரம் காலை தூக்கி வைக்கிற மாதிரி இருக்குது, அதனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதுதான் மேலே ஏறுறப்போ எப்படி நீங்கள் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக ஏறணுங்க. அதுதான் வந்து இது. இப்போ ஏன் இந்த கயிறு கட்டி வச்சுருக்காங்கன்னா உள்ளே கூட்டம் அதிகங்க, அதனால தான் கயிறு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப அதிகமும் இல்லை, ரொம்ப கம்மியும் இல்லை, கரெக்டாக இருக்குது. வந்தால் நான் குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. கிட்டால வந்தீங்கனாலே அந்த ஆகாயங்கேயும் உங்களை குளிப்பாட்டி விடும். ஸோ அந்தளவுக்கு சாரல் அடிக்குது. நம்ம கிட்டால போய் நின்றதுக்கே எங்கள் ஃபுல்லாக நனைஞ்சு, எங்கள் ஃபோன் எல்லாமே நனைஞ்சிருச்சு. அதனால கீழே எதுவுமே வீடியோ எடுக்க முடியல. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சாரல் வந்துக்கிட்டே இருக்குது. நல்லாயிருக்கு, ஒர்த்து. நாங்கள் வந்து கீழே வீடியோ எடுத்தோம். என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோனில் வீடியோ எடுத்தது வந்து தண்ணி பட்டு அது தெரியல, சுத்தமாக தெரியல, எடுக்கவும் முடியல. ஸோ இது ஒரு ஃபால்ட்டாக இருக்குது, ப்ராப்ளமாக தான் இருக்குது, எடுக்க முடியல. அதனால் கோப்ரோ ஒன்று இருந்தது. ஸோ அதில் வந்து எடுத்திருக்கோம் இப்போதைக்கு. அதை வச்சு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணலான்னு நினைக்கிறேங்க. கேட்டால் கேவலமாக இருக்குது, நல்லா குப்பையாக தான் இருக்குது, ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஸோ இங்கே வராமல் இருக்கிறது பெட்ரு. ஃப்ரெண்ட்ஸ் பசங்க வந்து பிரச்சனை இல்லை, ஃபேமிலிலாம் இருந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கணும். பட்டு வியூ ஒர்த்தாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஒர்த்தா அங்கே பாருங்கள், அதாங்க ஆகாயங்க. இங்கேருந்து பார்த்தா தெரியுது, அந்த உச்சி தெரியுது. இங்கேருந்து பார்த்துக்கலாங்க ஆகாயங்க. ஸோ அங்கே தெரியுது இல்லையா, அதுதாங்க அது. நடுவில் பாருங்கள் சிட்டி தெரியுது, தெரியுதா? அதுதான் சிட்டி. ஸோ அந்த இடத்துல அது வந்து பார்த்திங்கன்னா ஆகாயங்கை, அந்த இடத்துல சிட்டி தெரியுது. இந்த மலைக்கு நடுவில் நம்ம இருக்கோம். கீழே எல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செடி தான், மரம் தான், காடு தான். இந்த பக்கம் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே சக்தி சொன்னாப்பில் சப்ஸ்கிரைபரு. ஒயர்லெஸ் வியூ பாயிண்ட்டு. ஸோ அங்கே தான் போக போகிறோம். இப்போ சரியாக பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் ஓடிருங்க வண்டி இடத்துலேருந்து. மணி 1. இப்போ இன்னும் இங்கேருந்து 14 கிலோமீட்டர் போகணும் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு. திருப்புங்க, எந்த பக்கம்? சரி ஓகேங்க, கிளம்பா. இந்த வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஏன்னா ஆகாயங்கை ஃபால்ஸ் அங்கே பார்க்கலாம், மேலேருந்து பார்க்க முடியும்னு வைங்களேன். ஸோ அந்த வியூ, அந்த படிக்கட்டு ஸ்டெப்ஸு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது, ஒர்த்து தான். ஆனால் என்ன அப்படின்னா அது கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணும். நீட்டாக இல்லைங்க, ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம், ஆனால் யாரும் சுத்தம் பண்ணுறதில்ல. அது எல்லாம் சுற்றுலா இடம் தானே, இதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். ஊட்டி கொடைக்கானல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க, அது ஏன் மெயின்டைன் பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஆனால் நல்லாயிருக்கு, மேலேருந்து பார்க்குறப்போ கொஞ்சம் வியூ நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் எல்லாம் மிஸ்டாக இருக்கிற டைம்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ஆனால் கிளியரான வியூ பாயிண்ட் நல்லா இருந்தது பார்க்க. இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா 14 கிலோமீட்டரில் அந்த ஒயர்லெஸ் வியூ பாயிண்ட்டுன்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க, அங்கே தான் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு அந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சக்தி தான் சொன்னாப்புல அந்த இடம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். சரி ஓகே போய் பார்ப்போம், நல்லா இருந்ததுன்னா ஒர்த்து தானே, சரி ஓகே அப்படின்ட்டு தாங்க. உங்களுக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டலாம் இல்லையா.
ஸோ நல்லா இருந்ததுன்னா நீங்களும் அடுத்த டைம் வந்தீங்கன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒர்த்துங்க, இங்கே வர்றதுக்கு வந்து கொஞ்சம் ஒர்த்துன்னே சொல்லலாங்க. நல்லா இருந்தது. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஆகாயகங்கை தான். எப்போயுமே வந்தோன்னா தண்ணி இருக்காது, இவ்வளோ தண்ணி இருக்காது. ஒரு டைம் வந்தப்போ மட்டும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தப்போ தண்ணி இருந்தது. ஆனால் அப்போ கூட்டம் இல்லை, ஆனால் இந்தளவுக்குலாம் தண்ணி இல்லைங்க, இதை விட கொஞ்சம் கம்மி தான். ஃபோர்ஸு பார்த்திங்கன்னா தண்ணி ஃபோர்ஸும் அவ்வளோக்கா இல்லை, கம்மியாக இருக்கிறப்போ நமக்கு வந்து சாரல் அவ்வளோக்கா அடிக்காது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பயங்கர ஃபோர்ஸாக அடிச்சுதுங்க, கீழெல்லாம் அடித்து தெரிக்கவும் ஃபுல்லாக பயங்கரமாக சாரல் அடித்தது நம்மளால் முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ நம்ம கண்ட்ரோல்லையே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். ஃபால்ஸ் பக்கம் திரும்பினேன்னா நம்மளால் மூச்சு விட முடியாது, அந்தளவுக்கு வந்து ரொம்ப காற்றடிச்சிது, தள்ளிச்சு ஆலையை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஒர்த்து, கீழே இறங்கி போய் அவ்வளோ கால் வலியில் பார்த்தது ஒர்த்து. இன்னுமே கால் வலிக்குது, இறங்க முடியல படிக்கட்டில், ஆனால் ஒர்த்தாக இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம இன்னொரு 1 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட்டம் இருந்திருக்காது, நல்லா இருந்திருக்கும். இந்த இடத்துல நல்லா சுற்றி காட்டியிருக்கலாம். சரி, ஓகே, இன்னும் பிரச்சனை இல்லை. இந்த இடம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அந்த ஃபால்ஸ்லாம் பயங்கர ஒர்த்து. ஆனால் சேஃபாக வந்துட்டு சேஃபாக போங்க. உங்களுக்கு ஏதாவது இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, தாராளமாக நீங்கள் சேட் பண்ணலாம். ஸோ நான் வந்து கண்டிப்பாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த பக்கம்தான் போல் இருக்குது. ஸோ சக்தி தான் கூப்பிட்டு போகிறாப்புல, போய் பார்ப்போம். ஃபுல்லாக விவசாயம் தாங்க இந்த பக்கம், பாருங்கள், ஃபுல்லாக விவசாயம் தான், வேறு லெவலாக இருக்குது. ஸோ நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 200 கிலோமீட்டர் கனெக்ட் பண்ணேன். இப்போ ஆனால் அதுக்கு மேலேயே வந்துருன்னு நினைக்கிறேன். இப்போயே 102 கிலோமீட்டர் வந்துடுச்சு. ஸோ நம்மளாம் சுற்றிட்டு போகிறப்போ நமக்கு கிட்டத்தட்ட 250க்கு மேலே வந்துடும். நான் அதான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போங்க பெட்ரோல் எந்தளவுக்கு செட் ஆகுதுன்னு தெரியல. பட் கீழே இறங்குறப்ப அந்தளவுக்கு ஒன்றும் பெட்ரோல் நமக்கு செலவு ஆக போகிறதில்ல, ஏன்னா ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். பெட்ரோல் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணுவோம், பெட்ரோல் விற்கிற விலைக்கு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ண வச்சு பெட்ரோல் விலை கம்மியாகும் என்னவோம், பார்ப்போம். எப்போ தான் பெட்ரோல் விலை கம்மியாகும்னு தெரியலிங்க. அது ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சவங்களோட வந்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க, அதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது அந்தளவுக்கு. அதுவும் இந்த டைமில் சொல்கிறேன், ஏன்னா தண்ணி கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தண்ணி அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது, ஏன்னா மழை வர தண்ணி அதிகமாக வரும். தண்ணி அதிகமாக வந்ததுன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, அது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அப்புறம் என்னென்னா பாறையெல்லாம் உருண்டுட்டு வரும், நம்ம போய் அந்த ஃபால்ஸில் குளிக்க முடியாது, ஏன்னா கிட்டால் போகவே முடியாது, அந்தளவுக்கு வந்து பயங்கர ஃபோர்ஸாக வருது தண்ணி. உள்ளே போனோம்னா கை கால் உடஞ்சிரும், அவ்வளோ தூரத்துலேருந்து தண்ணி கொட்டவும், ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃபோர்ஸாக வருதுங்க தண்ணி. அதனால் நம்ம கிட்டால் போய் பார்க்குறதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கொல்லிமலை விளாக் நம்ம பண்ணியிருப்போம், அதில் பார்த்த வியூலாம் அதில் வந்து என்ன சொல்கிறது, அதில் வந்து இன்னும் கொஞ்சம் எச்சா சொல்லியிருப்பேன், கொல்லிமலை ஹிஸ்ட்ரி அண்டு எல்லாம் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேங்க அதில். அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து அதில் பார்க்காத இடத்தெல்லாம் இதில் வந்து கவர் பண்ண போகிறோம். அவ்வளோ குளிருதுங்க, நல்லா சட்டையெல்லாம் நனைஞ்சிருச்சு, சட்டு பேண்ட்லாம் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. ஜர்க்கின் போட்டிருந்தேன், ஜர்க்கினை தாண்டி உள்ளே சட்டை நனைஞ்சிருச்சுங்க அந்தளவுக்கு. ஏன்னா நம்ம கழுத்துக்கிட்ட வந்து கேப் இருக்குது இல்லையா ஜர்க்கினில், ஸோ அது மூலிமா தண்ணி உள்ளே போய் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. மேலே ஏறி வந்ததில் ஃபுல்லாக வேர்த்துருச்சு, ஸோ அதனாலே கொஞ்சம் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் காற்றடிக்கும், கொஞ்சம் குளிருது, குளிரில் நடுங்க வேண்டியதாக தான் இருக்குது. இருந்தாலும் நல்லாயிருக்குங்க. அந்த வியூ பாயிண்ட் வேறு க்ளோஸ்டாக என்னன்னு தெரியலைங்க, மேப்பில் பார்த்தது க்ளோஸ்டுன்னு வருது, பட் ஆனால் க்ளோஸ்டாக ஓப்பனான்னு தெரியல, போய் பார்த்தா தாங்க தெரியும். ஏன்னா மேப்பில் வந்து மேக்ஸிமம் க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கோம், ஆனால் ஓப்பனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது தாங்க போய் இப்போ இங்கே பாருங்களேன், நெல் அடிக்கிறாங்க, சூப்பராக இருக்குங்க. இது மேலேயே தாங்க விட்டுட்டு போகணும். நல்லா இருக்குங்க இதெல்லாம் வந்து பார்க்குறது, இதெல்லாம் பார்க்குறப்போ நல்லாயிருக்கு. பாருங்களேன், ஃபுல்லாக நெல் போட்டு வச்சுருக்காங்க, ரோட்டில் போட்டு அப்படி அடிப்பாங்க போல், நல்லா இருக்குங்க. ஒரு வில்லேஜ் ரைடு வேணும்னா கண்டிப்பாக இங்கே வரலாங்க. இங்கே பாருங்கள், கும்கி படத்தில் அந்த இடம் வரும் தெரியுங்களா, ஸோ அதே மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அந்த ஆகாகங்கையில் வந்து பிரபுதேவா படம் ஒன்று ஷூட்டிங் போயிருக்கு, நியூஸ் பேப்பர்லாம் கூட வந்து பார்த்தோம். ஸோ அது ஒரு ஷூட்டிங் போயிருக்கு, அது அநேகமாக தேட்டரில் வரும்னு நினைக்கிறேன்.
அந்த ஃபால்ஸ். ஆனால் அப்போ ஒன்றும் அவ்வளோக்கா ஒன்றும் தண்ணி இல்லை. ஆனால் இப்போ பயங்கர தண்ணிங்க மழை வந்ததுக்கு. அது நேற்று தானே மழை வந்தது, அதனால் காட்டாறு மாதிரி நல்லா செம்மண் கலரில் தண்ணி வருது. ஆனால் சுத்தமான தண்ணி தாங்க. இங்கே பாருங்கள், அட்டா 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் நம்ம ஊர் சைடில் இப்படிலாம் பார்க்க முடியாதுங்க. கொஞ்சம் வில்லேஜ் சைடெல்லாம் இருக்கும். இப்போ தஞ்சாவூர், கும்பகோணம் அந்த லைன்லாம் போயிட்டிங்கன்னா இருக்கும். இந்த பக்கம் நம்ம சிட்டி சைட்லாம் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. நம்ம இந்த பக்கம்லாம் பாருங்கள், இந்த பக்கம் அவ்வளோக்கா வண்டி வராது. ஏன்னா இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹிடன் பிளேஸ் போல் இருக்குது. நேரம் அந்த கோழி சிக்கன் ஆகிருக்கும், சாரி அந்த சேவல் சிக்கன் ஆகிருக்கும். நல்லா டேப்பர் ஏறுதுங்க. இது பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா யாருக்கு தெரியாது போல் ஹிடன் பிளேஸு. அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா வண்டி வரதில்லைங்க. அதனால தான் இந்த ரோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதனால் அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குன்னு. ஸோ ஒர்த்து தான். பார்ப்போம், 13 கிலோமீட்டர் போகிறோம் அந்த வியூ பாயிண்ட்டுக்காக. எந்தளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஒர்த்தாக இருந்தால் சந்தோஷம்தான். பாருங்கள், இதெல்லாம் வெத்தலைன்னு நினைக்கிறேங்க. கேமராவில் தெரியுதான்னு தெரியல. வாழை மரம் இருக்குது அங்கே பாருங்கள். அங்கே ஒரு வியூ. மேலே போக ரொம்ப குளிருதுங்க, ஜில்லுன்னு இருக்குது. ஜர்க்கின் போடலான்னா ஜர்க்கின் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. ஜர்க்கின் போட வாய்ப்பே இல்லை. காஞ்சதுனா தான் போட முடியும். இப்போ மழை வந்ததுன்னா கூட அந்த ஏரி ஜர்க்கினும் போட முடியாதுங்க. நமக்கு மட்டும் எந்த இப்படிலாம் நடக்குதோ தெரியல. நல்ல குளிர் இருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஸோ இவங்கெல்லாம் போயிட்டு அங்கே தான் போயிட்டு வராங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ பார்ப்போம். பக்கமாக வந்துட்டோமா, நிறையா வண்டி வருது. ஸோ நம்ம ஃப்ரெண்டு அங்கே போயிட்டாப்புல. ஆனால் ரொம்ப முடியலைங்க, கொஞ்சம் குளிருது. சட்டை பேண்டெல்லாம் நனைஞ்சதுக்கு கொஞ்சம் குளிராக இருக்குது. டிப்ரெஷனாக இருந்ததுன்னா இங்கே வரலாங்க. இங்கே வந்து அந்த ஃபால்ஸை பார்த்தீங்கன்னு வைங்களேன், சத்தியமாக ஃபீல் வேறு லெவலாக இருக்குது. ஆனால் ஃபீலிங்கில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். டிப்ரெஷனில் இருந்தால் கண்டிப்பாக வரலாம். ஃபீலிங்கில் இருந்தால் உங்களை வச்சா தான் ஃபீல் பண்ண வைக்கும். ஆனால் டிப்ரெஷனில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வரலாம். ரொம்ப ஒரு ரிலாக்ஸ் மைண்டாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஒர்த்துங்க. அது இந்த கிளைமேட்டும் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்தது. நானும் நிறைய டைம் கொல்லிமலை வந்திருக்கேன். இந்த மாதிரி கிளைமேட்டு இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம். எப்போ வந்தாலும் வெயில் அடிக்குங்க. போன டைம் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், வெயில் அடிச்சிருக்கோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதுவும் பைக்கில் ரொம்ப வருஷம் கழித்து நான் இப்போ தான் வரேன். காரில் தான் லாஸ்ட் டைம் வந்திருந்தோம். ஸோ இது வந்து பைக்கில் வரத்துக்கும் ஃபீல் வேறு லெவலாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி மேலே இதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூடலாம் சேர்ந்து ஒரு ரைடு போகலாங்க. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கீங்க, அதாவது நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டாவில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளும் ஒரு ரைட் பிளான் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ரைட் போகலாம். ஸோ இதே மாதிரியே நம்ம ஒரு கேங்காக போகணுங்க. எனக்கு அதான் ஆசை. இப்போ எப்படின்னா ஒரு 10-15 வண்டி அப்படியே வரிசையாக போகணும், செம்மையாக இருக்கும். இப்போ 3 வண்டி வந்துட்டுருக்கு, 3 வண்டியில் போகிறோம். இது அப்படியே 4 வண்டி ஆகணும், 5 வண்டி ஆகணும், அப்படியே 10 வண்டி, 20 வண்டி, 30 வண்டி, அப்படியே வேறு லெவலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போகணுன்னு ஆசைங்க. எல்லாம் ஒரு கேங்காக அப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. பார்ப்போம் நடக்குதா அப்படின்ட்டு. நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது போகிற ஐடியா இருந்தது அப்படின்னா சொல்லுங்கள். நம்ம எல்லாம் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில். ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக ஒரு ரைட் போகலாம். ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா விவசாயம் தாங்க இந்த பக்கம் ஃபுல்லாக. காற்று தான் ஆனால் கொஞ்சம் வேகமாக வீசுது. இந்த பக்கம்லாம் பச்சை பசேன்னு இருக்குது. நல்ல டேப்பரு. அநேகமாக மேலே உச்சிக்கு போவோன்னு நினைக்கிறேங்க. உச்சிக்கு போனால் தானே வியூ பாயிண்ட்டுக்கு தெரியும். ஸோ ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனால் டயர்டு அவ்வளோக்கா ஒன்றும் பெருசாக தெரியலிங்க. போன டைம்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டுங்க. இந்த ஆகாயங்கை பார்த்துட்டு மேலே ஏறிட்டுலாம் ஒன்றுமே பண்ண முடியல. கம்முன்னு வீட்டுக்கு போகலாமான்னு ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒரு எனர்ஜியாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த ஆகாயங்கங்கையில் குளித்ததுன்னு சொல்கிறதோட அந்த சாரலில் நனைஞ்சது தான் அதுவே குளித்த மாதிரி ஆயிடுச்சு. அதுவே வேறு லெவல் ஃபீலாக இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டோம். இல்லைன்னா கஷ்டம்தாங்க. நல்ல குளிர் இருக்குது. அதுதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கொல்லிமலை வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு எதாவது டீட்டெயில் வேணும்னா இன்ஸ்டாவில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். வேறு என்னங்க, அதுதான். உங்களுக்கு எதாவது டீட்டெயில் வேணுன்னா சொல்லுங்கள். எந்த டைமு என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு விசாரித்து சொல்கிறேன். என்னால் முடியலன்னா நான் வேறு யார்கிட்ட விசாரித்து கூட சொல்கிறேங்க. எதாவது என்ன சொல்கிறது, இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேளுங்க. உங்களுக்கு எதாவது டவுட்டு இல்லை எத்தனை கிலோமீட்டருன்னு தெரியல,
இல்லை எந்த ரூட்டுன்னு தெரியல, எந்த என்ன சொல்கிறது, இந்த மாதிரி தாங்க. நம்ம வீடியோ பார்த்தீங்கனாலே மேக்ஸிமம் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுவேன். ஸோ ஏதாவது எமர்ஜென்சி, ஏதாவது மெடிக்கலோ இல்லை ஏதாவது அப்படின்னா நீங்கள் நாமக்கல்லையே வாங்கிட்டு வரது பெட்டருங்க. ஏன்னா இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி அவ்வளோக்கா இருக்காது, கம்மி தான். அதே மாதிரி மேலே கொல்லிமலையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய ஃபெசிலிட்டி இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். இப்போ காரவழி தான் பார்த்தீங்கன்னா கீழே, அதை தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சோளக்காடு வந்தால் கடை வரும், அது வரைக்கும் கடை இருக்காது. உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு டேப்லெட் எடுத்துக்கிறது எல்லாமே வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கிறது சேஃப்டிங்க. இடையில வேணால் எங்கேயுமே இது பண்ண முடியாது. அதே மாதிரியே நீங்கள் நைட் ரைடு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. கேங்காக வந்தால் ஓகே, பட்டு சோலோவாக வரீங்க இல்லை கப்புள்ஸாக வரீங்க அப்படின்னா சேஃப்டி இல்லை. ஸோ நைட் டைம் ரைடு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, டே டைம் ரைடு பெஸ்ட்டு. இன்னும் இயர்லி மார்னிங் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஆகாயங்களை பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் உங்களை வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. பட் இப்போ இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம். நீங்கள் அதனால் மற்ற நாள் வந்தீங்கன்னா ஓகேவாக இருக்குங்க. மண்டே அந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு க்ரௌட் இருக்காது, கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துட்டு போகலாம். ஆனால் ரொம்ப வெறிச்சோடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்தளவுக்கு க்ரௌடு வரமாட்டாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து பிளான் பண்ணி வந்துக்கோங்க. நல்ல டேப்பர் ஏறுதுங்க மேலே. ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு வரேன். சரி ஓகேங்க, மேலே போயிட்டு வரேன். ரொம்ப நேரம் அறுத்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். மேலே போயிட்டு பார்க்கலாம். இந்த இடத்த போகணுமான்னு இருக்கு எனக்கு. குளிக்கல சொல்ல போகிறாங்களே, அது மைக்கு சொருவிடு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கே பாருங்கள், ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது. பயங்கர ஒஸ்ட்டுங்க, சரியான ஒஸ்ட்டு, கஷ்டம். லடாக் போகிறதுக்கு இப்போயே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது தாங்க, வேறு வழி இல்லை, கஷ்டம்தான். சரி ஓகே, லடாக் போகிறதா நினச்சி போங்க. இந்த பக்கமும் நல்லா தாங்க இருக்குது. சரி போவோம், பார்த்துக்கலாங்க. நல்லா போயிரு, நல்லா போயிரு, நல்லா போயிரு. நல்லா சேத்துக்குள்ளே இறங்கி மாட்டுதுங்க, வீல் உள்ளே சிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பார்க்கலாம். லடாக் போகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் சொல்லப்போனால். சென்ட்ரல் விடாமல் கார்னர்லேயே போனால் கொஞ்சம் ஓகேவாக இருக்குங்க. ஆனால் ரோடு ரொம்ப மோசங்க. அந்தளவுக்கு ஒர்த்தாக இருந்ததுன்னா நான் சொல்கிறேங்க வாங்க, இல்லைனா தயவுசெய்து வராதிங்க. ஒர்த்து இல்லைனா வேஸ்ட்டு தான் நீங்கள் வந்தது. எங்களை மாதிரி நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் உடம்பையும் டயர்டாக்கிட்டு இருக்க வேண்டாம். நான் பார்த்துட்டு சொல்கிறேன், ஒர்த்தாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ லடாக்கும் தான் நம்ம கஷ்டத்தெல்லாம் என்ன சொல்கிறது, லடாக்கும் நமக்கு போகிறப்ப ரோட்டில் மோசமாக தான் இருக்கும், இருந்தாலும் ஒர்த்தாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் ஒர்த்தாக இருந்ததுன்னா ஓகே தான், சந்தோஷம். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். உச்சிக்கு தாங்க போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இதாங்க அந்த வியூ பாயிண்ட்டு. அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக கேப் தெரிஞ்சுதுங்க. அதில் வந்து பார்த்தோம், ஒரு காவேரி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏதோ ஒரு 6 மாதிரி தான் தெரிஞ்சுது, என்னன்னு தெரியல. அது கொஞ்சம் மிஸ்ட்டு கிளியர் ஆச்சுன்னா காட்டுறேன். இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மிஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. அந்த ஒரு சின்ன இடத்துல மட்டும் இப்படி ஆயிருக்குங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. இந்த இடத்துக்கு மிஸ்ட்டு வந்துருச்சுன்னா சூப்பராக இருக்கும். சரி பார்ப்போம். அப்படியே தான் அங்கே பசங்க போட்டு எடுத்துருக்காங்க, அங்கே போகலாம். பாருங்க, கிராமத்தில் வந்து ஜிபிஎஸ் செட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டு கழுத்தில் பாருங்கள் மணி தொங்க விட்ருக்காங்க. அந்த சவுண்டை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க ஆடு எங்கே இருக்குது அப்படின்ட்டு. இதே மாதிரியே நிறைய விஷயம் பண்ணுது. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டு கூட்டத்துக்கே கட்டுறது கிடையாது, தலைவன் ஆடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும் கட்டிடுறது. அந்த ஆட்டு பின்னாடியே எல்லா ஆடும் வரனால இந்த ஆட்டுக்கு மட்டும் கட்டி விட்டுறாங்க. அதே மாதிரி மாட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில மாட்டுக்கு கட்டி விட்ருக்காங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக அந்த மாதிரி தான் மணிலாம் கட்டி தொங்க விட்ருக்காங்க நிறைய ஆட்டுக்கு. இங்கே ஃபுல்லாக அந்த மாதிரி தான் சவுண்டு கேட்டுட்ருக்கு. இது தாங்க வியூ. ஃபுல்லாக மிஸ்டாக தான் இருக்குது, கிளியராச்சுன்னா தான் வியூ தெரியும். பார்ப்போம். படகு இல்லைங்க, அதாவது செம்மேடு போகிற வழி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா செம்மேடு போகிற வழிங்க. இது வந்து படகு இல்லம். நீங்கள் வரப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சரி ஓகே, நான் அது வண்டி ஓட்டுறப்போ நான் உங்களுக்கு பிளான் சொல்கிறேன். ஸோ இது வந்து படகு இல்லம், உள்ள போட் ஹவுஸ் இருக்கும். இப்போனா ஓப்பனாக என்னென்னு தெரில, க்ளோஸ் தான் இப்போது, பூட்டு போட்டு தான் இருக்குது. சரி ஓகே, உங்களுக்கு சொல்லிடலான்ட்டு சொல்கிறேன். ஓகேங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த போர்டில் எல்லா டீட்டெயிலும் இருக்குங்க. இந்த மாதிரி போர்டு கொல்லிமலை உள்ளே வந்ததுலேருந்தே உங்களுக்கு எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ இந்த பிளேஸ்லாம் நீங்கள் பார்க்குற பிளேஸு இது வந்து சும்மா ஃபோட்டோ ஷூட்டுக்காக வச்சுருது. அப்போ வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. இப்போலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் செடி புதர் அது இதுன்னு வந்து கொஞ்சம் நீட்டாக இதாகிடுச்சு. பட் ஆனால் நல்லாயிருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இங்கே பொட்டானிக்கல் கார்டன் இருக்குங்க. உள்ளே வந்து பூ சம்மந்தப்பட்ட தாவரம் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் லேடிஸ் வந்தாலும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.